பிரைஸ் த லார்ட். மிரியாமும் ஆரோனும் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணினதுனால மோசேக்கு விரோதமாக எழும்பி பேசினப்போ மோசே அவர் இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷங்கள்கிட்டையும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்ததுனால மோசே அவங்க பேசின காரியத்துக்கு ரியாக்ட் பண்ணலை அப்படின்றத காட்டுறதுக்காக தான் 3வது வசனத்தில் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மோசே சாந்த குணம் உள்ளவராக இருந்தாங்க. கர்த்தர் தனக்கு எதிராக பேசின நபர்கள் பேசின சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு கர்த்தர் சாட்சி கொடுக்குறார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், நான் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட தரிசனத்துலேயும் சொப்பனத்துலேயும் பேசுவேன். ஆனால் மோசே அப்படிப்பட்டவங்க அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன், என் சாயலை மோசையை கண்டிருக்கார். இப்போது நம்ம கர்த்தரோடு இருந்தோன்னா கர்த்தர் நமக்காக வழக்காடுவார் அப்படின்றது மோசையோட வாழ்க்கையின் மூலம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிச்சு. நம்மளுக்கு கர்த்தரோடு இருக்க ஒவ்வொரு நாளும்